வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். டெய்லி நம்ம என்ன சட்னி வைக்கிறதுன்னு யோசிக்காமல் ரொம்ப ஈஸியாக 7 நாளைக்கு 7 விதமான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான 7 விதமான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு பெரிய சைஸில் உள்ள கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு இருந்தது. அதை சுடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வடை கம்பி இருக்கும் பாருங்கள், அதான் எடுத்துருக்கேன். இப்போ அதில் குத்திட்டு நம்ம அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாம். இந்த சட்னி ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமான அளவில் இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படி டைரெக்டாக நம்ம இந்த கம்பியை காமிச்சு எல்லா பக்கமும் சுற்றிட்டு நம்ம கத்திரிக்காயை சுட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள், அது போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் சுட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ சூடாக இருக்கிறதால உரிக்க முடியாது. இப்போ நான் கத்திரிக்காய் நல்லா ஆறின பிறகு தோல் உரிச்சிட்டு லைட்டாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நமக்கு மேலே தான் சுடு வாடை இல்லாமல் இருக்கும். நம்ம சட்னியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி உள்ள நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் சொத்து பூச்சி புழு எதனா இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு நம்ம இதை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்குது, நல்லா கத்திரிக்காவாக இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய், இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாய் இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியம் தோசைக்கல், சப்பாத்தி உருட்டுறமான இடி உரல், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் 5 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகா நல்லா நிறம் மாறிட்டு வெள்ளையாக வரும் பாருங்கள், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பச்சை மிளகாவோட காரம் சுள்ளுன்னு இருக்காது, அந்த பச்சை மிளகாவோட வாடையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பச்சை மிளகாவை வதங்கின பிறகு இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயமெல்லாம் நிறம் மாறிட்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிட்டு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா பாருங்கள் குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்த பிறகு நான் அந்த சுட்டு வச்சுருந்த கத்திரிக்காயை கையால் லைட்டாக மசிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் சுட்டிருக்கும் பாருங்கள், அந்த வாடையெல்லாம் நமக்கு இருக்காது, நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதும் தெரியாது. அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இது மாதிரி இறுக்கமாக பிடிச்சோம்னா கையால் ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை அதில் சேர்த்துக்க. அந்த காம்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், வேர் பகுதி நீக்கிட்டு காம்போடு தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு நீங்கள் பெரட்டி விட்டிங்கனாலே நல்லா வதங்கி வந்துடும் கொத்தமல்லி தழை. அதனால் பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி கப் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ சட்னியை கலந்து விட்ட பிறகு நம்ம ரெகுலராக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா அப்படி முழுசாகவே சேர்த்து தாளிச்சிருக்கேன். காரம் வராது, அந்த வாசனைக்காக தான். இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சுவையான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி. அதுக்கு ஒரு மிக்சி கப்பில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 5 தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன்.
அது கூடவே சின்னதாக ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. புளி அதிகம் சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம தக்காளி சேர்க்குறதால புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, காரத்துக்கு நான் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி தக்காளி சேர்த்துக்கிறதால புளிப்பு அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும், ரொம்ப காரம் தெரியாது. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதை வச்சுட்டு கொஞ்சம் லேசாக குறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ நமக்கு தொக்கு பதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு இடி உரல் வச்சுருக்கேன், அந்த இடி உரலில் 15 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி 1-2 தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி சேர்க்க வேண்டாம், அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் அதிகம் விட்டோம்னா நமக்கு சட்னி மீதம் இருந்தால் கூட கெட்டு போகாது. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு பல் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு லேசாக நிறம் மாறிட்டு அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூண்டு பாருங்கள் நல்லா நிறம் மாறிட்டு பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு நல்லா திக்காகி வரணும். அப்போ தான் நமக்கு சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளியோட பச்சைத்தன்மையெல்லாம் போகும். அதனால் அடுப்பு நல்லா கொஞ்சம் வேகமாகவே வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுங்க, தெரிச்சு வந்துடும். அதனால் மூடி போட்டுட்டு அப்பப்போ இடையே கலந்து விட்டு நல்லா அந்த தண்ணியை வற்ற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் இப்போ ஒரு டைமோடு வச்சு சாப்பிட்டுக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியோட பச்சைத்தன்மை எல்லாமே நல்லா போயிட்டு கொதித்து வந்துருச்சு. நீங்கள் இதை இன்னும் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியாகி வரணும். இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு வதக்கிக்கிறேன். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு வதக்கி விட்டுருந்தேன். இன்னுமே நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நாள் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கெட்டு போகாது. நமக்கு நல்லா அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடித்து வந்துடும். இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக நிறம் மாதிரி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிலம் மாறிடுச்சு பாருங்கள், ஓரளவுக்கு வெள்ளையாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா இந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கும். சிம்மில் வச்சு வதக்குங்க, அப்போ சின்ன வெங்காயன்றதுனா உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறம் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சைத்தன்மை போகணும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம். ஆற வச்சுருந்த சட்னியை மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாயுத்தன்மை கேஸ் இல்லாமல் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கணும், நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன்.
இப்போ அதை கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். நமக்கு நல்ல அருமையான வேர்க்கடலை சட்னி, தேங்காவே இல்லாமல் அருமையான வெள்ளை சட்னி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும், வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலராக நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே நம்ம சட்னி வதக்கிக்கலாம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லாக நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ மீதம் இந்த எண்ணெய் இருக்குது, இதுலேயே காரத்துக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்த்த உடனே வெடிச்சிடும். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 20 பல் இருக்கும் பூண்டு, அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 25 சின்ன வெங்காயம் இருக்குது, தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு பார்த்து 2மே நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கு. நீங்கள் துருவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் புளியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். புதினா சீக்கிரமாகவே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். சேர்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கி வந்த பிறகு பார்த்தா சுருங்கி குறைவாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ சட்னி ஆறின பிறகு ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா மைய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தோம்னா பருப்பு அந்த அளவுக்கு மஞ்சி வராது. இப்போ இந்த பருப்பு நல்லா மஞ்சி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற சட்னி இதில் சேர்த்துக்கலாம். சட்னியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. இப்போ நான் கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ பசுமையாக கலர் நல்லா அருமையாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப் அரைச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சட்னி உங்களுக்கு கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த சட்னி ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்குமோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டாச்சு. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பச்சை மிளகாய் பாருங்க அந்த நேரம் மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சமாக பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தா நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போய்ட்டு நிறம் மாறி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், அதோட பச்சைத்தன்மையெல்லாம் போக இப்போ வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விட வேண்டாம், அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பொட்டுக்கடலை நல்லா நமக்கு பொரிஞ்ச கடலை தான், சும்மா அந்த சூடு ஏறுறதுக்காக லைட்டாக போட்டு கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறி வரட்டும். ஆறின சட்னியை மிக்ஸி கப்பில் மாற்றிருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 டம்ளருக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்.
கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் இட்லி மேலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து வதக்கி தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான பொட்டுக்கடலை சட்னி ரெடி. கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 5 பல் பூண்டு, ஒரு 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்குன்னு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அப்படியே 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். அப்படியே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும். புதினா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ புதினா வதங்கி வந்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். புளி பிச்சு போட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த பொட்டுக்கடலையும் பூண்டையும் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கடலையும் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ சட்னி நல்லா ஆறி வரட்டும். இப்போ சட்னி ஆறின பிறகு அதை மிக்சி கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சட்னியை மாற்றிட்டு அது கூடவே மிக்சி கப் அலசிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போ தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான தக்காளி இல்லாத கார சட்னி ரெடி ஆகிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கி வரணும். அதே மாதிரி உளுத்தம்பருப்புமே கொஞ்சம் செவந்து வரணும். இப்போ இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் வதங்கிட்டு உளுத்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூடவே 5 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி வதக்கிறத விட மூடி வச்சு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணி விட்டு கொஞ்சம் வதங்கி வரும். இப்போ தக்காளி பாருங்கள் பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்கு காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துருக்கும், புளிப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு தான் வதக்கியிருக்கிறோம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததால் அது வதங்கி வரும்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும், தக்காளியும் முழுமையாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் தக்காளியில் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
இந்த சட்னி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடி உரல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இடிச்சிக்கலாம். இந்த இடி உரலுமே நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பல்லை சேர்த்துட்டு 1 2 தட்டிக்கோங்க. ரொம்ப நல்லா தட்டணுன்னு அவசியம் இல்லை, 1 2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து உளுத்தம்பருப்பு செவந்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்து வந்த பிறகு நம்ம தட்டி வச்சுருந்த அந்த பூண்டு பல்லை இதில் சேர்த்துட்டு அந்த பூண்டு பல் பார்த்திங்கன்னா அதோட பச்சைத்தன்மையில் நல்லா போயிட்டு கலர் மாதிரி வதங்கி வரணும், வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பூண்டில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நமக்கு சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த தாளிப்பு அப்படியே சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு நல்ல சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியோட தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.